ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் தியானிப்பதற்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5:6 வசனத்தை கவனிக்கப் போகிறோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இங்கு சொல்லப்பட்ட இந்த பாக்கியவான்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி சிந்தனை உடையவைகள் அல்ல. ஒன்றிலிருந்து ஒன்று புறப்படுகிறது, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவைகளாக இருக்கிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் சிறந்தவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, இந்த பூமியில் சிறப்பானவர்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லும்போது, உண்மையாகவே தன்னை பாவி என்று ஒப்புக்கொண்டு தன்னுடைய பாவத்திற்காக மெய் மனஸ்தாபத்தோடு தேவனிடத்தில் மனந்திரும்பி அவருடைய ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்விலே துயரப்படுகிறவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். துயரப்படுகிறவர்களாக மாற வேண்டும், இருக்க வேண்டும். ரட்சிப்போடு நின்று விடக்கூடாது. அடுத்தபடி என்ன? துயரப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய வாழ்விலே இந்த பாவத்திலிருந்து, இந்த குறிப்பிட்ட சோதனையிலிருந்து, இந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து இன்னும் எனக்கு விடுதலை இல்லையே என்று ஏங்குகிறவர்களாயும், அதற்காக தேவனை சார்ந்து கொண்டு ஜெபிக்கிறவர்களாயும் மாற வேண்டும். நாளுக்கு நாள் அவர்கள் இயேசுவினுடைய சாயலில் வளர்வதற்கு இந்த மெய்யான ஒரு ஆன்மீக துயரம், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நிச்சயமாய் ஆறுதலும் அடைவார்கள். போக 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 நம்முடைய வாழ்வின் இறுதி வரைக்கும் இந்த ஆன்மீக துக்கம் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த உலகத்தை சுற்றி சுற்றி பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தம் நிறைவேறவில்லையே, பூமி தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்க வேண்டியதாயிற்றே. ஆனால் அப்படி இல்லாமல் பூமி கொடுமையினாலும் கேடான சிந்தைகளினாலும் நிறைந்து அலங்கோலமாயிருக்கிறதே என்ற துயரம் அவருக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். நான் அடைந்த பாக்கியம் மற்றவர்களும் அடைய வேண்டும் என்ற ஏக்கமும் அந்த துக்கமும் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் சாந்த குணம் உள்ளவர்களாகவும் மாற வேண்டும். இதை ஆண்டவர் இடத்தில் கேட்க வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் யார்? இயேசுவை போல. இயேசு சாந்த குணம் உள்ளவராயிருந்தார். அவர் யாரிடம் வாதிடவில்லை, அவருடைய சத்தம் வீதிகளிலே கேட்கவில்லை, அவர் கூக்குரலிடுகிறவராக இல்லை. அவரை குறித்து பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு விதமான மனிதர்கள் தீமையான பேச்சுக்கள் வந்த பொழுதிலும் தனக்காக அவர் வாதாடவோ சண்டையிடவோ, அவர்களை பதிலுக்கு பதில் வையவோ அல்லது பயமுறுத்தவோ அல்லது தாக்கவோ செய்யாதபடி அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். மோசே இந்த பூமியிலே மிகவும் சாந்தமுள்ள மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய சொந்த வீட்டுக்குள்ளேயே சொந்த அக்காவும் சொந்த அண்ணனும் அவருக்கு எதிராக பலவிதமான புகார்களை உருவாக்கவும், வதந்திகளை பரப்பவும், பலவிதங்களிலே அவதூறுகளை பரப்பவும் செய்து கொண்டிருந்த வேளையில் அவருடைய அதிகாரத்தை பறிக்கவும் அதை அபகரிக்கவும் முயற்சித்த நேரங்களிலும் அவர்களோடு கூட அவர் சண்டையிடவே இல்லை. வீட்டுக்குள்ளே ஒருவேளை உரிமையாய் தன்னுடைய சகோதரியிடத்திலே சண்டையிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. அமைதியை காத்து கொண்டார். திருப்பி அவரால் தாக்க முடியும். கோபத்துக்கு கோபம், பதிலுக்கு பதில், சண்டைக்கு சண்டை, புகார் நிறைய சொல்லியிருக்கலாம். செய்யவில்லை. ஆண்டவரிடமே விட்டுவிட்டார். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மிரியாமுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். என்னை பகைத்தவர்கள், என்னை துன்புறுத்தியவர்கள், என்னை விமர்சித்தவர்கள், என் மீது அவதூறு பரப்பியவர்கள், எனக்கு தீமை செய்தவர்கள், அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அவர்கள் அறியாமல் செய்கிறார்களே என்று.
அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வேதனை ஏற்படும் பொழுது என் மனம் குளிரவோ சந்தோஷப்படவோ செய்யாதபடி அவர்களுக்காக நான் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்து அந்த இக்கட்டிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தேவனை நோக்கி நான் வேண்டுதல் செய்வதுதான் சாந்த குணம். என்னுடைய சக்திகள் கோபம், வைராக்கியம், எரிச்சல், எதிர்த்தாக்குதல், பழிக்கு பழி வாங்கக்கூடிய சக்திகள் எனக்குள் இருந்தாலும் அதை பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் சாந்த குணம். சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் அடுத்தபடியாக நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக மாற வேண்டும். நீதியின் மேல் பசியும் தாகமும் உள்ளவர்களாக மாற வேண்டும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். யார் இந்த பூமியில் பாக்கியவான்கள்? நீதியின் மேல் பசி தாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து சொல்வது இந்த உலகத்தில் அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு இயலாமல் இருக்கலாம், முடியாமல் இருக்கலாம். மனிதனுக்கு பல்வேறு விதமான பசிகள் இருக்கும்போது, தாகம் இருக்கும்போது இயேசு எவ்வளவு வேறுபட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் வேறுபட்ட கொடுத்து வைத்த மேன்மையான ஒரு வாழ்க்கை என்று ஒன்று இருக்குமானால், பாக்கியம் என்று ஒன்று இருக்குமானால், அது நீதியின் மேல் பசிதாகம் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அதோடு ஒரு வாக்குறுதி இணைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பசி தாகம் என்பது வாழ்க்கையின் அடையாளம். வாழ்க்கை இருக்கிறது என்பதற்கான அடையாளம். ஒரு குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குழந்தைக்கு பசியும் தாகமும் குறித்து நாம் போதிப்பதே இல்லை. அது தன்னுடைய வாழ்க்கையில் இயற்கையாய் உருவாகக்கூடிய ஒன்று பசியும் தாகவும். வாழ்க்கை இருக்கிறது என்றால் பசியும் தாகவும் இருக்கும். அது பாலுக்காய் ஏங்குகிறது, அதுக்கு பசிக்கிறது, அழுகிறது. உடனடியாக அது பசி இருக்கிறது, தாகம் இருக்கிறது. வாழ்க்கையின் அறிகுறியது, வாழ்க்கையின் அடையாளம். இறந்த குழந்தை அழப்போகிறதில்லை, பசி அதற்கு உருவாக போகிறதில்லை. செத்த மனிதனுக்கு பசி இருக்காது. அது வாழ்க்கையின் அடையாளம். இட்ஸ் a sign of life. பசியும் தாகமும் வாழ்க்கையின் ஜீவனின் அடையாளம். அது மட்டுமல்ல, இந்த பசியும் தாகமும் ஆரோக்கியத்துக்கும் அடையாளம். ஆரோக்கியத்துக்கு அடையாளம். நீங்கள் ஒரு மருத்துவரை பார்க்க போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவர் உங்களை கவனிக்கக்கூடிய அளவு பக்கத்திலே உங்களை வைப்பார். அவர் நாக்கை பார்க்க வேண்டும், கண்ணை பார்க்க வேண்டும், உங்களை தொட்டு உங்களுடைய இதய துடிப்பை பார்க்க வேண்டும், உங்களுடைய நாடி துடிப்பை பார்க்க வேண்டும், உங்களுடைய நகத்தை பார்க்க வேண்டும், பல்வேறு விதங்களிலே உங்களை கவனிக்க வேண்டும். ஆகவே பக்கத்திலே வைத்து உங்களிடத்தில் கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன செய்கிறது, என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் என்று கேட்டால் நாம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுகிறோம். இப்படி சொல்லும்போது பொதுவாக மருத்துவர்கள் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான எல்லா இடத்திலும் கேட்கக்கூடிய சாதாரண ஒரு கேள்வி, ஆனால் முக்கியமான கேள்வி, உங்களுக்கு பசிக்கிறதா என்று கேட்பார்கள். நன்றாக பசிக்கிறது, நியாயமான பசி, நியாயமான தாகம், அகோர பசி அல்ல, எல்லையற்ற எல்லை மீறின தாகமும் அல்ல. நியாயமான பசி, நியாயமான தாகம் உங்களுக்கு ஆரோக்கியத்தின் அடையாளம். நல்ல பசிக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா டாக்டர் கிட்டத்தட்ட 80% இவருக்கு இப்போ ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, ஏதாவது இவருக்கு உறுதுணையாக இருப்பதற்கு சப்போர்ட்டுக்காக சின்ன மாத்திரைகள் மருந்துகள் போதுமானது என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுவார். அது ஒரு ஆரோக்கியத்தின் ரகசியம். நல்ல பசி நல்ல அடையாளம், நல்ல தாகம் நல்ல ஆரோக்கியத்தின் அடையாளமாகும். இட்ஸ் a sign of sound health. இயேசு கிறிஸ்து இதைத்தான் பயன்படுத்துகிறார். பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த பசியும் தாகவும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறது. சாப்பிடுகிறோம், திரும்ப பசிக்கிறது, சாப்பிடுகிறோம்,
அப்பொழுது திருப்தி இருக்கிறது, திரும்ப பசிக்கிறது, சாப்பிடுகிறோம், தண்ணீர் குடிக்கிறோம், அப்பொழுது திருப்தியாகிறது, திரும்ப தாகம் எடுக்கிறது, தண்ணீர் குடிக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய சாவு பரியந்தம், ஜீவன் பிரியும் வரைக்கும் பசியும் தாகமும் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உயிரோட்டமாக இருக்க விரும்பினால் நமக்கு அவசியமான, அத்தியாவசியமான, தவிர்க்க முடியாத ஒன்று hunger and thirst for righteousness. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் பசி தாகம் எல்லாருக்கும் சாப்பாடு தண்ணீர் என்று இருந்தாலும் கூட வேறு தாகமும் மனதுக்குள் இருக்கிறது. அநேகர் தாகத்தோடு பசியோடு ஓடுகிறார்கள். எதை சேர்க்க? பொன்னையும் பொருளையும் அள்ளி சேர்ப்பதற்கு, பணத்தை அதிகமாய் சேர்ப்பதற்கு மனுஷன் எவ்வளவோ பாடுபடுகிறான், எவ்வளவோ பிரயாசப்படுகிறான். இப்படி மனுஷனுக்கு தாகமும் பசியும் இருக்கிறது. அவளுடைய வாழ்நாளில் எவ்வளோ நாட்டமும் ஏக்கமும் தேடுதலும், அவர்களுடைய வேட்கையும் வேட்டையாடுதலும், பொன்னையும் பொருளையும் பணத்தையும் சொத்தையும் ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் சேர்ப்பதற்கே ஓடுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாவ சுமை, வேதனை, துயரம், துக்கம், தங்களுடைய மனதிலே குற்ற மனசு அவர்களை அழுத்த 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 அவர்கள் போய் எங்கேயாகிலும் நதிகளை தேடுகிறார்கள், புண்ணிய கஷேத்திரங்களை நாடி செல்லுகிறார்கள், அங்கெல்லாம் போய் நீராடுகிறார்கள், பலவிதமான பிரதிஷ்டைகளை செய்து கொள்ளுகிறார்கள், பலவிதமான பானங்களை வாங்கி உண்ணுகிறார்கள், பல அங்க கோயில்களில் கொடுக்கக்கூடிய பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த பானங்கள், ஆகாரங்கள் தங்களுடைய பாவத்தை போக்கி புண்ணியத்தை அவர்களுக்கு சேர்க்கும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே புண்ணியத்திற்காக தேடுகிறார்கள். புண்ணியம் சேர்க்க, புண்ணியத்தை தேடி பல புண்ணிய அர்ச்சனை செய்கிறார்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுகிறார்கள். ஆனால் மனுஷனுக்கு புண்ணியம் கிடைப்பதில்லை. 55வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இதில் 55:1-2 வசனங்களை நாம் கவனிக்கும் போது, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இங்கே ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். புண்ணிய யாத்திரை செல்லுகிறவர்களை பார்த்து, புண்ணிய ஸ்தலங்களை தேடி ஓடுகிற ஜனங்களை பார்த்து, புண்ணியங்களுக்காக நீராடுகிறவர்களை பார்த்து, பலவிதமான அங்க பிரதிஷ்டைகளை செய்கிறவர்கள், பலவிதமான காணிக்கைகளை செலுத்துகிறவர்கள், புண்ணியம் நாடுகிற ஜனங்களுக்காக கடவுள் கூப்பிடுகிறார். நீ போகிற இடங்களிலே உனக்கு புண்ணியம் கிடைக்காது. உனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இலவசமாக கொடுக்கிற அந்த புண்ணிய தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று கேட்டால், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த பூமியில் வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்து இரத்தம் சிந்தி பலியாகி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். அவர் மரணத்தையும் பாவத்தையும் சாத்தானையும் பாதாளத்தையும் வென்றவர்.
ஆகவே அவர் ஒருவருக்கு தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்கு. பாவ மன்னிப்புக்கு எல்லாரும் நாங்கள்லாம் மன்னிச்சுக்கிடுவோம், மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாலும் பாவத்தை மன்னிக்க ஒருவருக்குமே அதிகாரம் இல்லை, அந்த தகுதியும் இல்லை. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் ஏராளமாய் ஓடுகிறார்கள், புண்ணிய ஸ்தலங்களை நோக்கி போகிறார்கள், காசிக்கு போகிறார்கள், வாரணாசிக்கு போகிறார்கள், பல்வேறு புண்ணிய அர்ச்சனைகளுக்காக போகிறார்கள். புண்ணிய ஸ்தலங்களை தேடி எல்லா மதத்தினரும் எல்லா பக்கமும் போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அழைக்கிறார், ஓ தாகமாயிருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். பணமுமின்றி விலையுமின்றி நாம் நம்முடைய பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை நம்மால் கொடுக்க முடியாது. பாவத்திற்கான மன்னிப்பை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. காரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்த ஆத்துமா சாகும். நம்முடைய பாவத்திற்கு தண்டனை மரணம். இதுதான் முடிவானால் யார் தன்னுடைய பாவத்துக்காக பரிகாரம் செலுத்தி ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியும்? யார் ஒருவர் தன்னுடைய பாவத்துக்கான விலையை கொடுத்து பாவ மன்னிப்பை பெற முடியும்? முடியவே முடியாது. ஆகவேதான் தெய்வம் இந்த பூமியில் வந்து பாவத்தின் தண்டனையாகிய சம்பளமாகிய மரணத்தை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். நமக்காக, நம்முடைய இடத்தில், நமக்கு பதிலாக, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு பலியானார். அவர் அழைக்கிறார், வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். பணமுமின்றி விலையுமின்றி உங்களுக்கு மேன்மையானதை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். மேன்மையானதை தருகிறேன். இதுதாங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள் இந்த மேன்மையை பெற்றுக்கொண்டால், இந்த இலவசமாய் இயேசு கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பு, புண்ணியம் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்களானால், இப்பொழுது உங்களுக்கு நீதியின் மேல் பசிதாகம் உண்டாக வேண்டும். நீதியின் மேல் பசிதாகம் உண்டு. பழைய பசி, பழைய ஆசை, பழைய தாகம், அதை விட்டு ஒழிக்க வேண்டும். சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், பொண்ணு சேர்க்கணும், ஆஸ்தி சேர்க்கணும், அந்தஸ்து சேர்க்கணும். பைத்தியமா தெரிகிறோமே பலதிலையும், வெறித்தனமா தேடுகிறோமே பலதையும். அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நீதியின் மேல் பசிதாக உடையவர்களாக மாற வேண்டும். இந்த பூமியில பசிதாகமாய் இருக்க விரும்பினால் நீதியின் மேல் பசிதாகமாய் இருப்பதை விட வேறு மேன்மையான எந்த ஒரு பொருளும் அது மேன்மை கிடையாது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் இருக்கிறதுலே மேன்மையானது அதுதான். மேன்மையான ஆகாரமே அதுதான். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ ஆகாரங்கள் மேலே பிரியமாக இருக்கும். அதை சாப்பிடணும்னு சொல்லி, ருசிக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. நல்லது தான். எப்பமானது அது விலை கூடனதாக இருக்கும், ருசி மிகுந்ததாக இருக்கும், அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். எப்பொழுதாவது நாம் அதுக்கு முயற்சி எடுக்கின்றோம். தவறு எதுவும் இல்லை அதில். ஆனால் உங்களுக்கு நீதி என்ற மேன்மையான ஒரு ருசிகரமான ஆகாரத்தின் மீது பசிதாகம் இருக்குமானால், மெய்யாகவே நீங்கள் இந்த பூமியில் மேன்மை பெற்றவர்கள், மேன்மையானவர்கள், நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நீதியின் மேல் பசி தாகம். நீதிதான் மேன்மையான ஆகாரம். இது தெய்வத்தால் கொடுக்கப்படுகின்ற ஒரு ஆகாரம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவாப்பம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். ஜீவாப்பம் நானே. என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கு மரணத்தை காணாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று இயேசு சொன்னார். ஆக மரணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஜீவன் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். If you want to prevent death, சாவை தடுக்க விரும்பினால் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் மரணத்தை வெல்லுவார்கள். இயேசுதான் அந்த நீதி.
அவர்தான் அந்த நீதி. நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பது வைத்து உங்களுடைய குணாதிசயம் என்ன என்பது தெரிந்துவிடும். Your passion, your appetite will reveal your character. உங்களுடைய பசி, உங்களுடைய தாகம் உங்களுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியது. எந்த விதமான பசி உங்களுக்கு இருக்கிறது என்பதை வைத்து என்ன குணம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட முடியும். பூமியிலே ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மாம்ச சிந்தை உடையவர்கள். அவர்கள் இந்த பூமிக்குரியவைகளையே தேடுவார்கள். வீடு வேண்டும், நிலம் வேண்டும், ஆஸ்தி வேண்டும், சொத்து வேண்டும், சுகம் வேண்டும், சொகுசு வேண்டும், பேர் வேண்டும், புகழ் வேண்டும், பணம் வேண்டும், பொன் வேண்டும். பூமிக்குரிய சிந்தை. ஆனால் இவைகள் எல்லாம் அழிந்து போகும். நிலையற்ற ஐஸ்வர்யம், பணம் இன்னைக்கு நம்மகிட்ட, இன்னொரு நாள் இன்னொருத்தன்ட்ட இல்லையா? வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் பார்ப்பீர்களானால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தில், நீதிமொழிகள் 27, 24 எழுதியிருக்குது. 27, 24 செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ? பதில் இல்லை என்பதுதான். ஒரு தலைமுறை தேடி சம்பாதிக்குது, அடுத்த தலைமுறையினர் அதனுடைய வேதனையே தெரியாம அதை தாறுமாறாக செலவு பண்ணி ஊதாரித்தனமாக செலவு செய்து வீணடிச்சிடுறாங்க. எத்தனை பேர் பரம்பரை சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்டு ஏழையாக ஆண்டியாக வாழ்கிறார்கள். எழுதியிருக்கிறது, செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்காது. அழிந்து போகிற பொன், அழிந்து போகிற சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போகிறது, இல்லாமல் போகிறது. இதன் மீது மனதை செலுத்துகிறவர்கள் ஒரு சாரார். இவர்கள் ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள். இவர்கள் ஆன்மீக சிந்தை உடையவர்கள் அல்ல. அழிந்து போகிறதை, இந்த உலகத்துக்குரியவர்களை தேடுகிறவர்கள். இவர்களுக்கு தெய்வம் சொல்வது புரியவே புரியாது. பாருங்கள், 1 கொரிந்தியர் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், ஜென்ம சுபாவ மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள், அதாவது தேவன் சொல்லுகின்ற ஆவிக்குரியவைகள், ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். The carnal man cannot understand God's truth. தேவனுடைய சத்தியங்களை அவனால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ஆவிக்குரிய ஒரு ஞான ஆகாரத்தை வைத்திருக்கிறார், அதான் நீதி. அதன் மீது உங்களுக்கு பசியும் தாகமும் உடையவர்களாய் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். இந்த பூமியில் நம்முடைய கடைசி மூச்சு பிரியும் வரைக்கும் இந்த தாகமும் இந்த பசியும் என்னை விட்டு மாறாதிருக்குமானால் உண்மையிலே நான் பேறு பெற்றவராகவே இருப்பேன். பாக்கியம் பெற்றவர்கள், மேன்மையான ஒரு வாழ்க்கை முறையை உள்ளவர்கள். இந்த நீதி யார்? நீதி என்ன? இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த நீதி என்ன? அந்த நீதி என்ன? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தையிலே, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுதான் நம்முடைய நீதி. Jesus is my righteousness. இயேசு என்னுடைய நீதியானார். நான் தயாரித்த நீதி அல்ல. நம்ம நிறைய பேர் நம்மளை பார்த்து நாமளா சொல்லிக்கிடுவோம், நான் நல்லவன், நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. என்னை பற்றி கேட்டு பாருங்க, ஊரே சொல்லும் நான் நல்லது.
அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். ஊர் சொன்னாடியும் சொல்லாட்டியும் நம்மளை பற்றி என்ன சொல்லுவோம், நான்லாம் யாருக்கும் எந்த கெடுதியும் செஞ்சதே கிடையாது. இது நாம உருவாக்கி கொள்ளுகின்ற ஒரு நீதி. வேத புத்தகம் மனிதனை உண்டாக்கின தெய்வம், மனிதனுடைய அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறவர் மனிதனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் ஏகமாய் வழி தப்பி கெட்டு போனார்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். இதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை, தெய்வம் சொல்லுகிற உண்மை. எல்லாரும் பாவிகள். நம்முடைய நீதி எல்லாம் தேவனுக்கு உண்பதாக அழுக்கான கந்தையாயிருக்கிறது, குப்பையில் வீசப்பட்ட கந்தல் துணி போல் இருக்கிறது. தேவனுக்கு உண்பதாக நான் செய்த என்னுடைய நல்ல செயல்களை கூட சொல்லி ஜம்பம் அடித்து எனக்கு மன்னிப்பை தாரும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்கக்கூடியது எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டால் மட்டுமே இயேசுவினுடைய ஜீவ புஸ்தகத்தில், இயேசுவின் புத்தகத்தில் பெயர் பதிவு செய்யப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாமல் இருந்தால் அவர்கள் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள், நித்தியமான வாழ்வை இழந்து விடுவார்கள். இயேசுதான் என்னுடைய நீதி, என்னுடைய நீதியாகிய கிறிஸ்து என் நீதியானார். அவர் எனக்கு நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஞானமுமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் நீதி தேவனால் வந்த நீதி. எனக்கு அவர் என்னுடைய அலங்காரமாக மாறிவிட்டார். அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதி என்னும் சால்வையை எனக்கு கொடுத்து என்னை அலங்கரித்திருக்கிறார். என் அலங்காரம் இயேசு, என் அழகு இயேசு, என் கவர்ச்சி இயேசு. இயேசு என்னுடைய கவர்ச்சியாக மாறினார். ஆகவே என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய வாழ்க்கை முறை அத்தனையும் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையைத்தான் நீதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மத்தேயு 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த வாழ்க்கை முறை, அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் பசியோடும் தாகத்தோடும் இருக்க வேண்டும். நீதி பசி. ஆகவே என்னுடைய செயல்பாடுகளிலே, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே, என்னுடைய உறவுகளிலே, என்னுடைய கூட்டு வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே, எல்லா இடமும் இந்த நீதி பிரதிபலிக்கும். இயேசுவின் நீதி, இயேசுவின் நீதி. அவர் மீது எனக்கு பசி தாகம். ஆசாப் என்ற ஒரு மனிதன் சங்கீதம் எழுதும்போது 73வது சங்கீதத்திலே அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள். சங்கீதம் 73, சங்கீதம் 73 26, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். என் வெளிப்பிரகாரமான சரீரம் நாளுக்கு நாள் சோர்வடைந்து பலவீனப்படுகிறது. ஆனால் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். நான் புது பலனடைகிறேன், நான் பலனடைகிறேன். அவருக்குள் நான் உற்சாகமாயிருக்கிறேன், ஆரோக்கியமாய் வாழ்கிறேன். காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார் 25வது வசனத்திலே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. பூலோகத்தில் உம்மை தவிர வேறே எனக்கு விருப்பமில்லை. என்ன பசி, என்ன தாகம்? யார் மீது இவருக்கு பசி, யார் மீது இவருக்கு தாகம்? ஒரே ஒரு விருப்பம் தான் எனக்கு, ஒரே ஒரு விருப்பம். என்ன விருப்பம்? தேவன்தான் என்னுடைய விருப்பம். அவரையே நான் அதிகமாய் ரசிக்கிறேன். அவரோடு கூட நடக்க, அவரை போல மாற, அவரை பின்பற்ற, அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க, அவரோடு கூட இருக்க, அதை தான் என்னுடைய விருப்பம். பரலோகத்தில் உண்மையெல்லாம் எனக்கு யாருண்டு,
பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. நீதியின் மேல் பசிதாக உடையவர்கள் பாக்கியவான்கள். இந்த விதமான பசி நமக்குள்ள இருக்கிறதா கேட்டுட்டே இருக்கோம். நீங்கள் புரியுறீங்களா? நீங்கள் இதை உங்கள் இதயத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிறீர்களா? நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று எனக்கு தெரியாது. இல்லை, அநேகர் இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கும் போது அவங்க பிடிக்கலை. இவரை எப்படி சாப்பிட்றது? இவர் வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம்னு சொல்றாரு, இவரை எப்படி சாப்பிட்றது? பைத்தியக்காரன் பேசுற மாதிரி பேசுறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு அவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான். இவரை எப்படி சாப்பிட முடியும்? நிறைய பேருக்கு புரியலை, முறுமுறுத்தாங்க, இயேசு விட்டு தூரமாக போகிறேன்ட்டு போயிட்டாங்க. எல்லாரும் போன பிறகு 12 சீடர்கள் மாத்திரம் மிச்சம் மீதி இருக்காங்க. இவங்களும் 2 ஆட்டில் ஒரு ஆடு முழிக்கிற மாதிரி தான் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் புரியலை. எல்லாரும் போயிட்டாங்கடா, ஆடா நம்ம மட்டும் இப்படி நிற்கிறோமே நிற்கதியா, பசபசகா சிக்கிட்டோமே இவர்கிட்ட வந்து. விவரமாக யோசிக்கிறவங்கெல்லாம் போயிட்டாங்க, நம்ம இப்படி சீடர்கள்னு சிக்கிக்கிட்டு இருக்கிறோமே, என்ன பண்ணுறது? போயிடலாமா, இருக்கலாமா, இருந்தால் எவ்வளோ நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னுலாம் பல யோசனைகளில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொன்னது தான், நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் போய்விடுங்கள்னு சொன்னார். 1-2 பேர் அப்பமே திரும்பியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தான் பேதுரு சொன்னார், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே. இயேசு கிறிஸ்து சொன்னார், அழிந்து போகிற போஜனத்துக்காக நீங்கள் கிரியை நடப்பியாதேயுங்கள். என்னை தேடுறது எதுக்காக தேடுறீங்க? கொஞ்சம் முன்னாடி ரொட்டி சாப்பிட்டீங்க, மீன் சாப்பிட்டீங்க, இப்போ பசிக்குது, அதனால திரும்பவும் என்ன தேடுறீங்க? அழிந்து போகிற போஜனத்திற்காக, தற்காலிகமான தேவைகளுக்காக என்னை நீங்கள் தேடுகிறீர்கள். உங்களுக்கு சுகம் வேணும், உங்களுக்கு சொத்து வேணும், சொகுசு வேணும், உங்களுக்கு விடுதலை வேணும், உங்களுக்கு பணம் வேணும், உங்களுக்கு உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும். எந்த வழியிலோ ஒரு வழியில் உங்கள் சைடு உள்ள நியாயத்தை அவர் கேட்டு உங்களுக்கு உதவி செய்யணும். இதுக்காக நீங்கள் என்ன தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடப்பியுங்கள். அதை என் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். நாம் தற்காலிகமான காரியங்களுக்காக அல்ல இயேசுவை தேடுவது, இயேசுவை இயேசுவுக்காக தேட வேண்டும். Seek Jesus for Jesus' sake. இயேசுவை இயேசுவுக்காக தேடுங்கள். அவர்தான் நம்முடைய அத்தியாவசியமான தேவை. சங்கீதம் 27 தாவீது 4வது வசனத்தில் ஒரு விஷயத்தை சொல்றார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்டேன், ஒன்னே ஒன்று தான் நான் கேட்பேன், ஒன்னே ஒன்று தான் நான் கேட்டேன். அது எதுவாக இருக்கும்? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க தெரியுமா? நேற்று ஒரு அம்மாவை பார்த்தேன், காலில் எல்லா இடமும் கொப்பளமாக இருக்குது, கொப்பளமாக இருக்குது, நடக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பல பகுதிகளில் காலையும் காமிச்சாங்க. சக்கரை வந்து எல்லா இடமும் குழி குழியாக விழுந்து புண்ணாக இருக்கு. ராத்திரியெல்லாம் ரொம்ப தூக்கமே இல்லைங்க, வேதனையாக இருக்கு. இப்போ கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அப்படின்னா என்ன கேட்பாங்க தெரியுமா? இந்த புண்ணெல்லாம் ஆறி ராத்திரி ஆனால் நல்ல கண்ணுக்கு தூக்கம் கிடைச்சா போதும் சாமி. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி நெருக்கடியான பிரச்சனைகள் இருக்கும், வேதனையில் போகக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும். அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சா போதும் எனக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்போம். தாவீது என்ன கேட்டார் பாருங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். ஒன்னே ஒன்று தாங்க கேட்டேன். அவருக்கு நிறைய விஷயங்களே கிடையாது, 1 2 3 4 5 7 10 கிடையாது. அதையே நாடுவேன்.
என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? உன்னை நான் கேட்டேன், நான் கேட்டது விவரமாக தான் கேட்டிருக்கேன், புத்தியோட கேட்டிருக்கிறேன், தெரியாதனமாக கேட்கல, எனக்கு எந்த விதமான புத்தி மாறாட்டமும் ஏற்படலை. அதையே நாடுவேன். உறுதியோட உண்மையோட உள்ளத்தின் ஆழங்கள்லேருந்து எனக்கு வேற எதுவுமே இல்லை. என்ன? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். கர்த்தருடைய ஆலயம் என்று அவர் நினைக்கும் பொழுது கர்த்தருடைய சன்னிதானம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும், அவரை அறிய வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம், வாஞ்சி. இந்த மனுஷனுடைய பசி தாகத்தை பாருங்க. அவரோடு கூட இருக்க வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் 3வது அதிகாரம் பிலிப்பியர்களின் நிருபத்திலே சொல்லுகிறார், இயேசுவை அறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரே லட்சியம். இந்த ஒரே லட்சியத்துக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஏது ஆனாலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள என்னுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, மேன்மை, பதவி, புகழ், படிப்பு, பட்டம், பணம், ஏதுவானாலும் சரி, எல்லாம் குப்பை. நான் அறிய வேண்டும், அவரை அறிய வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிய வேண்டும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அனுபவிக்க வேண்டும். உயிர்த்தெழுதல் வரும் பொழுது நான் உயிர்த்து அவரோடு கூட இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வாஞ்சி, இதுதான் என்னுடைய ஆசை. எனக்கு வேற ஆசையே கிடையாது, வேற பசியே கிடையாது, வேற தாகமே கிடையாது. இயேசுவோடு கூட இருப்பது. நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதை பாக்கியம் என்று நாம் கருதுகிறோமா? யோபு என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தாரு. அந்த யோபு எவ்வளவு பாடுகளையும் வேதனைகளையும் பட்டாரு அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. ஆனால் அவர் சொல்றாரு, இந்த யோபு தேவனுடைய வார்த்தையை அவர் ரொம்ப உன்னிப்பாக பிடிச்சுக்கிட்டார். தேவனுடைய வார்த்தை அவருக்கு தன்னுடைய ஆகாரத்தை விட அதிகமாய் காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். நான் தேவனுடைய வார்த்தையை என் ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். யோபனுடைய புஸ்தகம் 23:12 அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். ஆக இவர் எதை அதிகம் நேசிச்சாரு, எதை அதிகம் வாஞ்சிச்சாரு, எதுக்காக பசி தாகத்தோடு இருந்தாரு? தன்னுடைய ஆகாரத்தை விட தேவனுடைய வார்த்தையை அதிக ஆசையாய் தேடியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் மீது அவருக்கு அவ்வளவு பசி, அவ்வளவு தாகம். எத்தனை முறை வாசித்தாலும் திருப்தியே வரல, இன்னும் வாசிக்கணும், இன்னும் கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். இவ்வளவுக்கும் யோபனுடைய நாட்களில் வேதாகமமே இல்லை, பைபிளில் ஒரு புத்தகம் கூட எழுதப்படவில்லை. ஆனால் அவர் காதில் கேட்டது தான், அவருக்கு யாரோ ஆதாம் மூலமாய் வாயினால் சொல்லி கடத்தி விடப்பட்ட தேவனுடைய வார்த்தை தான் இருந்துச்சு. அத அவரு தன்னுடைய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு முக்கியம்! இந்த நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த பசி தாகம் மரணத்தை தடுத்து நிறுத்தும். தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். See, the desire for holiness, the desire for righteousness, the appetite, hunger, thirst for righteousness will prevent death. மரணத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அபார சக்தி இந்த நீதியின் மேல் பசிதாகம்
பசிதாகம் செய்யக்கூடியது. நீதியின் மேல் பசிதாகம் இருக்குமானால் மரணத்தை அது தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்று. ஒரு நாள் நாம் விசுவாசத்தோடு தேடுகிற இந்த இயேசுவை முகமுகமாய் காண்போம். அங்கே என்ன செய்வோம்? நித்தியமாக என்ன செய்ய போகிறோம்? இயேசுவை அறிகின்ற அறிவினால் நிரப்பப்பட போகிறோம். இயேசு அவ்வளோ தூரம் அறிகிறதுக்கு இருக்குதா? ஆமாம். ஒவ்வொரு நொடிக்கு நொடி புதுமையும் பேரானந்தமும் கலந்த அவருடைய பிரசன்னம். அங்கு எல்லாமே புதுமையாக தான் இருக்கும். அத்தனையும் வேறு விதமான புதுமையான தத்துவத்தில் இயங்கக்கூடியது. இங்க பூமியில சமுத்திரம் சகலத்தையும் நல்ல இவ்வளோ தண்ணி இருக்கிறதுனால தான் அந்த பூமி நிலைச்சு நிற்கி. தண்ணியினால தான் எல்லா ஜீவன்களும் இருக்கிறது. ஆனால் பரலோகம் அப்படி அல்ல. இங்கே ஈர்ப்பு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. ஆனால் அங்கே அப்படி அல்ல. முற்றிலும் மாறுபட்ட தத்துவத்தில் இயங்கக்கூடிய மேன்மைகள் அங்கே இருக்கிறது. ஒவ்வொன்றும் புதுமை. அதை விட எல்லாவற்றையும் விட இயேசு மிக 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 ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆனந்தமும் கவர்ச்சியும் அதிக பேரானந்தமும் கொடுக்கக்கூடிய அவருடைய சன்னிதானம். அதில் நாம் நித்தியமாய் திளைக்க போகிறோம், சந்தோஷப்பட போகிறோம். இது இயேசுவின் பரிசுத்த பிரசன்னம். அதுதான் மிக மிக முக்கியமானது. ஆகவே ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் மேன்மையானது, அவருடைய வார்த்தை முக்கியமானது. தாவீது 19வது சங்கீதம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. அதனால திரும்ப 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 சாப்பிட்றேன், எனக்கு திரும்பவும் பசி கிளறி விடப்படுகிறது. நம்ம சாப்பிட்றோம், இப்போ திருப்தி, கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்ப மெல்ல பசிக்கும். அப்போ சாப்பிட்றோம், திரும்பவும் கொஞ்ச நேரம் கழித்து பசிக்குது. ஆண்டவர் எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த நீதியின் மேல் உள்ள பசிதாகம் இருக்குது பாருங்கள். இதை சாப்பிட சாப்பிட எனக்குள் இன்னொரு புறம் பசி கிளறி விடப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே ஒரு நாள் பசி தீராது. தேவன் மேல் கொண்ட பசி தாகம் தீரவே தீராது. மான்கள் நீரோடையே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவு மேல் வாஞ்சித்து கதறுகிறது. 63வது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. நம்ம மாம்சத்துக்கு தான் எத்தனை ஆசை, எவ்வளவு ஆசை நம்முடைய மாம்சத்துக்கு. அதை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம எவ்வளவு துடிக்கிறோம் இல்லை? தூக்கம் ஒரு பெரிய ஆசை. தூங்கணும் அப்படின்னு நினச்சிட்டா ஜெபம் கூட பண்ண மாட்டோம் இல்லை? ஜெபம் கூட பண்ண மாட்டோம். தூக்கத்தை விரும்புவோம். ஏன்னா நம்முடைய சரீரம் தூக்கத்தை விரும்புது. அதுக்கு முக்கியத்துவம், முன்னுரிமை கொடுப்போம். என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய சொத்து, நம்முடைய செல்வம், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய அந்தஸ்து எல்லாம் அவர்தான். பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். 17வது வசனம், 8:17. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. பாருங்க, இயேசுதான் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். எவ்வளவு மேன்மையான ஒரு பசி, ஒரு தாகம். நீதியின் மேல் எனக்கு பசி தாகம் இருக்குமானால் எவ்வளவு மேன்மை அது. அருமையான தேவனுடைய ஜனங்களே,
இந்த நீதியின் மேல் நமக்கு பசிதாகம் இருக்குமா? ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு பசி, அதிகரிக்கக்கூடிய ஒரு தாகம் தேவன் மேல், இயேசுவின் மேல், நீதியின் மேல் நமக்கு இருக்குமானால் அது எவ்வளவு மேன்மையானது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். இயேசுவின் பாதத்திலே இருந்தாள். அவளுக்கு தெரியும், இயேசுவின் பாதத்தில் அவருடைய இதய துடிப்பை அறிய வேண்டும், அவருடைய மனபாரங்களை அறிய வேண்டும், அவருடைய வேதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய துக்கங்களில் பங்கிட வேண்டும். அவருடைய பாதத்தை விட்டு எழுப்பாமல் உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு கிடைத்தது நல்ல பங்கு, நல்ல பங்கு. யோசித்து பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு பரிசுத்தத்துக்கான ஒரு தாகம், இயேசுவின் மேல் ஒரு பிரியம், ஒரு வாஞ்சை, அணைக்க முடியாத, தணிக்க முடியாத ஒரு தாகம், ஒரு பசி இயேசுவின் மேல் நமக்கு இருக்குமானால் உண்மையிலே நாம் பாக்கியம் பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள். மற்றொடத்தில் நம்ம கேட்போம், இந்த விதமான ஒரு மேன்மையான இயேசுவை வாழ்க்கை முறையை பின்பற்றுவதற்கு, இயேசுவை பின்பற்றுவதற்கு என்னுடைய உள்ளத்தில் ஒரு பசி, எனக்குள்ள ஒரு தாகத்தை தாங்க. இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும், அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க வேண்டும். இந்த ஆசை எனக்கு தாங்க ஆண்டவரே.